யா ஷபாப் அல் உம்மா, இந்த உம்மத்துடைய வாலிபர்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் அதுதான். அதோடைய சிறப்புகளையும் இதோடைய வசனங்களையும் நிறைய சொல்லலாம். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா பில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாவை வணங்குதலுக்கு பிறகு அல்லாவுடைய மார்க்கம் ஒரு விஷயத்தை முக்கியத்துவப்படுத்தினா என்ன? பில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் தான் சொல்லுது. ரப்பு எனக்கு செஞ்சிட்டியா கடமை, அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் ஒருத்தர் கடமை செய்யணுமா? யார்? உன்னுடைய பெற்றோர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது, யார் ரசூலல்லாஹ், உலகத்திலேயே நான் நெருக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய உறவு யார் அப்படின்னு கேட்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்முக். அதுக்கு பிறகு உம்முக். அதுக்கு பிறகு உம்முக். அதுக்கு பிறகு உன்னுடைய அபூக், உன் தந்தைன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அல்லாவும் அல்லாவுடைய மார்க்கத்தில் ஒரு மனிதனுக்கு பங்கு அல்லாவுக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கு உள்ள உரிமை அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்காங்க. நிறைய ஹதீதுகள் இருக்குது. ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லிட்டு நான் இதை ஒரே ஒரு ஹதீஸையும் ஒரே ஒரு நபித்தோருடைய செய்தியை மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு சஹாபி வந்து கேட்குறார், யா ரசூலல்லாஹ், என் தந்தை மரணமானதற்கு பிறகு அவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கா? அவர் இல்லை, நான் என்ன செய்யறது? அவருக்கு நன்மை போகணும், அவருக்கு நான் நன்றி சொல்லணும், என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்ராமு சதீகிஹிமா. சதீக்னா உன் தந்தை தாயுடைய நண்பர்களை கண்ணியப்படுத்தினாங்க. யாகை, ஒரு பெற்றோர் மரணித்ததற்கு பிறகு அவர்களுடைய நண்பர்களிடத்தில் கண்ணியமாக நடந்துக்கோன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் அந்த தாய் தந்தைட்டு எப்படி நடந்துக்க சொல்லும் இல்லையா? ஒரு சஹாபிட்ட வந்து கேட்குறாங்க, தோழரே, நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன், ஒரு பெண்ணை கொலை செஞ்சுட்டேன், எனக்கு திருமணம் செய்ய வந்தாங்க, அவங்க வேறு திருமணம் செய்ய முற்படுத்திட்டாங்க, நான் கோவத்தில் கொலை செஞ்சுட்டேன், எனக்கு உலகத்தில் தண்டனை கிடைக்க போகுது, ஆனால் அதை குறித்து கவலைப்படலை, அல்லாவிடத்தில் எனக்கு மன்னிப்பு உண்டா நான் செய்த தவறுக்கு? அந்த சஹாபி சொன்னாங்க, அல்லாவிடத்தில் மன்னிப்பு உண்டான்னு கேட்குறியே, உம்மு கஹையா, உன் தாய் உயிரோடு இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், என் தாய் உயிரோடு இல்லை அப்படின்னாங்க. சரி, அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சுக்க, பாவ மன்னிப்பு கேட்டுக்கன்னு. அங்கிருந்த தோழர்கள் கேட்டாங்க, தோழரே, ஏன் அவருடைய தாய் உயிரோடு இருந்தீங்களான்னு கேட்டாங்க. அவர் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்புக்கு ஏன் தாய் உயிரோடு இருக்காங்களான்னு கேட்குறீங்க? அப்போ அவர் சொன்னார், தோழர்களே, இன்னிலா அலமு அமலன் அக்ரபு இலல்லாஹி அஸ்ஸ வஜல் மின் பிர்ரில் வாலிதா. அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்குரிய ஒரு செயலை இந்த உலகத்தில் நான் பார்க்கல, ஒரு மனிதன் தன் தாய்க்கு பணிவிடை செய்வதை தவிரன்னாங்க. இதான் மார்க்கம். உன் தாய் தந்தையை திருப்திப்படுத்தாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையே ஒன்றுமில்லாத வாழ்க்கை தான். அவன் அல்லாவுக்கும் நாளைக்கு மறுமையில் போய் ரப்பை அவன் அடியான்னு நிற்க முடியாது,